கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நேயரே. உங்களுக்கு தாங்க முடியாத ஒரு தலைவலி வருது, இல்லனா நீங்க உயிருக்கு உயிரா நேசித்த ஒரு உறவு உங்கள விட்டு பிரியுது. ம் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான் அது. ஆமா. அந்த உடல் வலிய, இல்லனா அந்த மன வலிய எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாம உங்களால அப்படியே முழுமையா ஏத்துக்க முடியுமா? அதான் அது எப்படி முடியும் நிறைய பேர் கேட்பாங்க. கரெக்ட். அதுலேருந்து தப்பிக்க ஒரு மாத்திரையோ, ஒரு போதையோ, இல்ல வேற ஒரு கவனச்சிதறலோ இல்லாம அந்த வலியோட அப்படியே உட்கார்ந்திருக்க முடியுமா? இத கேட்கும்போதே கொஞ்சம் முட்டாள்தனமா தோணலாம். கண்டிப்பா. வலித்தா அத சரி செய்யணும், அத ஏன் நான் ஏத்துக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அந்த தீவிரமான ஏற்பு தன்மையில தான் மனித குலம் தேடுற உண்மையான நிம்மதி ஒழிஞ்சிருக்கு. ரொம்ப ஆழமான உண்மை இது. இன்னைக்கு நம்ம பண்ண போற இந்த ஆழமான பகுப்பாய்வுக்கு ஜெஃப் ஃபாஸ்டர் எழுதிய தி டீப்பஸ்ட் அக்செப்டன்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தோட குறிப்புகளை தான் நம்ம பயன்படுத்த போறோம். அதாவது நம்ம அன்றாட வாழ்வில் ஏற்படுற மன அழுத்தம், வலி, உறவுச் சிக்கல்கள் இதையெல்லாம் எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிறது தான் நம்ம நோக்கம். சரி, இத கொஞ்சம் விரிவா பார்ப்போம். நம்ம எல்லாருமே எதையோ ஒன்ன நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? பணமா இருக்கலாம், பதவியா இருக்கலாம். ஆமா, ஒரு சரியான துணையா கூட இருக்கலாம். ஆனா அந்த தேடலே ஒரு மிகப்பெரிய பொறி அப்படின்னு சொன்னா? மிகச்சரியான கேள்வி. இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆணிவேரா இருப்பது நாமெல்லாம் முழுமையற்றவர்கள் அப்படிங்கிற நம்ம ஆழமான நம்பிக்கை தான். ஓ, அதனால தான் வாழ்நாள் முழுசும் நம்மள நாமே சரி செய்துக்க துடிக்கிறோம். ஆமா, ஆழமான ஏற்பு, அதாவது டீப் அக்செப்டன்ஸ் அப்படிங்கிற தத்துவத்தின் மூலமா இந்த தேடலுக்கு எப்படி ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுன்னு தான் இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். கண்டிப்பா. ஜெஃப் ஃபாஸ்டர் முன்வைக்கிற ஒரு முரண்பாடான ஆனா சிந்திக்க வைக்கிற உண்மை என்னன்னா, நீங்க எதை தேடி இவ்ளோ தூரம் ஓடிக்கிட்டு இருக்கீங்களோ அதுவாகவே நீங்க ஏற்கனவே இருக்கீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. நான் தேடுற அமைதி ஏற்கனவே என்கிட்ட இருக்குன்னா, நான் ஏன் ஒவ்வொரு நாளும் இவ்ளோ கஷ்டப்படணும்? இது ரொம்ப நியாயமான சந்தேகம். இந்த முரண்பாட்ட புரிஞ்சிக்க முதல்ல நாம யார் அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கணும்னு ஃபாஸ்டர் சொல்றாரு. ஓஹோ, அதுக்கு தான் அந்த கடலும் அலைகளும் உருவகத்தை பயன்படுத்துறாரா? ஆமா, அதாவது நம்ம ஒவ்வொருவரும் தனித்தனி அலைகள் கிடையாது, நாம தான் அந்த எல்லையற்ற முழுமையான கடல். அந்த கடல் அப்படிங்கிறது நம்மளோட கான்ஷியஸ்னஸ், அதாவது விழிப்புணர்வு, கரெக்டா? மிகச்சரியா சொன்னீங்க. நமக்குள்ள ஏற்படுற கோபம், சோகம், வலி, மகிழ்ச்சி இது எல்லாமே அந்த கடல்ல தோன்ற அலைகள் மட்டுமே. அப்படியானால் நான் ஒரு மோசமான உணர்வை எப்படி ஏத்துக்கிறது? எனக்கு ஒரு பயம் வருதுன்னா அது எப்படி கடலா பார்க்க முடியும்? இங்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, கடலோட தன்மையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கடல் எந்த ஒரு அலையையும் நிராகரிக்கிறது கிடையாது. உண்மைதான். ஒரு அலை உருவாகிடுச்சுன்னா கடல் அதை ஏற்கனவே தன் ஒரு பகுதியா ஏத்துக்கிடுச்சுன்னு தான் அர்த்தம். கடலுக்கு இது நல்ல அலை, இது கெட்ட அலைன்னு எந்த பாகுபாதும் கிடையாது. சுனாமியா இருந்தாலும் சரி, மென்மையான அலையா இருந்தாலும் சரி, எல்லாமே நீர்தான். கரெக்ட். அது போலவே நமது விழிப்புணர்வு அப்படிங்கிற கடல்ல ஒரு எண்ணமோ உணர்வோ வந்துடுச்சுன்னா நமது உண்மையான சுபாவம் அதை அனுமதிச்சிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது? அந்த உணர்வுகளை நம்ம மனம் நல்லது கெட்டதுன்னு பிரிக்க நினைக்கும் போதுதான். இந்த கோபம் எனக்கு வரக்கூடாது, இந்த சோகம் என்னை விட்டு போகணும்னு நாம போராடும் போதுதான் துன்பம் ஆரம்பமாகுது. இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா யதார்த்தத்துல இது சாத்தியமா? நேயர்களுக்கு எளிமையா புரிய வைக்க நம்ம ஒரு சினிமா திரைய உதாரணமா எடுத்துக்கலாம். ஓ, அந்த சினிமா திரை உதாரணம் ரொம்ப பொருத்தமா இருக்கும். நாம ஒவ்வொருவரும் ஒரு பிரம்மாண்டமான சினிமா திரை மாதிரி. அந்த திரையில சோகமான படங்கள் ஓடலாம், பார்வையாளர்கள் அலவைக்கிற காட்சிகள் வரலாம். ஆமா, சில சமயம் பயமுறுத்துற ஆக்ஷன் காட்சிகள் கூட ஓடலாம். ஆனா திரையில ஓடுற எந்த படமும் அந்த திரையை எந்த வகையிலும் கிழிக்கிறதோ எரிக்கிறதோ கிடையாது. தீப்பிடிச்சு எரியற காட்சி வந்தாலும் திரை எரியறதில்ல. அற்புதம். திரை வந்து அந்த எல்லா காட்சிகளுக்கும் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம இடமளிக்குது. அதுபோலதான் நாமும் இருக்கணும்னு சொல்றீங்களா? ஆமா, திரை எப்படி காட்சிகளால் பாதிக்கப்படுறதில்லையோ அதுபோலவே நமது உண்மையான தன்மையும் எந்த உணர்வுகளாலும் பாதிக்கப்படுறதில்ல. ஓ, கோபம்ங்கிற காட்சி ஓடும்போது திரை கோபப்படுறதில்ல, அது கோபத்தை காட்டுது, அவ்வளவுதான். கரெக்ட். ஆனா நம்ம சிக்கல் என்னன்னா, நாம திரையா இல்லாம ஓடுற காட்சிகளாகவே நம்மள அடையாளப்படுத்திக்கிறோம். எனக்கு கோபம் வருதுன்னு சொல்றதுக்கும் நானே கோபமா மாறிட்டேன்னு நினைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. வாவ், ஆமா. நான் தான் அந்த சோகம், நான் ஒரு தோல்வியாளர்னு நினைக்கும் போதுதான் வலி உருவாகுது. சரியா சொன்னீங்க. எங்க சொல்றதுல பிளாத்தரா எனக்கு ஒரு பெரிய கேள்வி வருது. நான் தான் அந்த திரை, நான் தான் அந்த கடல்னா எனக்கு ஏன் இவ்ளோ பிரச்சனைகள்? ஏன் நான் எப்பவுமே ஒரு குறைபாட்டோட இருக்கிற மாதிரி உணர்றேன்? இதுக்கு தான் புத்தகத்தோட அடுத்த பகுதியில
தேடும் மனம், அதாவது தி சீக்கர் ட்ராப் அப்படின்னு ஆசிரியர் ரொம்ப தெளிவா விளக்குறாரு. அதாவது எதிர்காலத்துல எதையாவது தேடிக்கிட்டே இருக்கிறது அதானே? ஆமா, இந்த நிமிஷம் நமக்கு எப்போதுமே போதுமானதா இருக்கிறது இல்ல. நல்ல வேலை கிடைச்சா நிம்மதி, அந்தஸ்து வந்தா முழுமைன்னு நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். ஏன் தினமும் தியானம் செஞ்சு ஞானம் கிடைச்சா மகிழ்ச்சின்னு கூட சிலர் ஓடுறாங்க. கண்டிப்பா. இப்படி எதிர்காலத்தை நம்பி நிகழ்காலத்தை நாம முழுமையா நிராகரிக்கிறோம். இந்த எதிர்கால முழுமைய தேடுறதுக்கு பின்னால என்ன உளவியல் இருக்கு? இது ரொம்ப ஆழமான விஷயம். இந்த தேடல் நிகழ்காலத்துல நமக்குள் நாம உணர்ற ஒரு வெற்றிடத்தோட வெளிப்பாடுதான். வெற்றிடமா? அது எங்கிருந்து வருது? நாம பிறப்பதற்கு முன் தாயின் கருவறையில இருந்த அந்த 9 மாதங்களை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அங்கே வெளிச்சம் இல்ல, ஆனா எந்த பிரிவும் இல்ல. ஒரு முழுமையான பாதுகாப்பு இருந்திருக்கும். ஆமா, அங்கே நான் வேறு உலகம் வேறுன்னு எந்த பாகுபாடும் இல்ல. பிறப்பு நடக்கும்போது அந்த முழுமையான பாதுகாப்பு உணர்வு திடீர்னு பறிபோகுது. ஓஹோ, அப்போ நான் தனி, இந்த உலகம் தனின்னு ஒரு பிரிவினை உணர்வு விதைக்கப்படுது. கரெக்ட். அந்த பாதுகாப்பான பிரிவற்ற நிலைய மீண்டும் தேடுற ஒரு முயற்சி தான் நம்ம வாழ்நாள் முழுவதுமான தேடலா மாறுது. நிஜமாவா? இது உண்மையிலே சிலிர்ப்பை ஏற்படுத்துது. அப்போ நம்ம வாங்குற பொருட்கள், தேடுற காதல் உறவுகள் எல்லாமே அந்த கருவறையோட பாதுகாப்பு திரும்ப அடையிற முயற்சி தானா? நிச்சயமாக. அதத்தான் சீக்கர் மென்டாலிட்டி அப்படின்னு சொல்றாரு. ஆனா இதுல சோகம் என்னன்னா, எதிர்காலத்துல கிடைக்கிற எந்த பொருளும் அந்த வெற்றிடத்தை நிரந்தரமா நிரப்ப போறதில்ல. புத்தகத்துல வர்ற ஒரு வரி எனக்கு ஞாபகம் வருது. நீங்கள் எதிர்காலத்தில் எதை தேடுகிறீர்கள் என்ற கேள்வியை காட்டிலும் நிகழ்காலத்தில் நீங்கள் எதையிலிருந்து தப்பிக்க பார்க்கிறீர்கள் என்ற கேள்விதான் முக்கியமானது அப்படின்னு. மிக அருமையான வரி அது. நிகழ்கால வலிய எதிர்கொள்ள முடியாம தான் நாம எதிர்காலத்தை நோக்கி ஓடுறோம். அப்படியானால் வலியை எதிர்கொள்வது எப்படி? ஏன்னா ஆன்மீகம் பேசுற பலரும் வலிய மறுக்கிற ஒரு தந்திரத்தை செய்றாங்க. இத ஸ்பிரிச்சுவல் பைபாசிங்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா, உடல் ஒரு மாயை, வலி ஒரு பொய்ன்னு சொல்லிக்கிட்டு உண்மையான உணர்வுகளை எதிர்கொள்ளாம தப்பிக்க பாக்குறது. இத ஃபாஸ்டர் எப்படி அணுகுறாரு? ஏன்னா புற்றுநோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கிற ஒரு மருத்துவர் கேட்ட கேள்வி ஒன்னு புத்தகத்துல வருதே. ஆமா, அந்த மருத்துவர் தினமும் மரண வலியில துடிக்கிற மனிதர்களை பாக்குறவர். அவர் ஃபாஸ்டர் கிட்ட ரொம்ப கோவமா ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேட்டார்? வலி ஒரு மாயை, இந்த உடலே மாயன்னு சொல்ற இந்த தத்துவம்லாம் கட்டுல கேன்சர் வலியில துடிக்கிற என் நோயாளிகளுக்கு எப்படி உதவுன்னு கேட்டார். ஆமா, நீதான் கடல், உன் வலி வெறும் அலைன்னு சொன்னா அது அவங்க வலிய அவமதிக்கிற மாதிரி தானே இருக்கும். அந்த மருத்துவரோட கோபம் எனக்கு நியாயமா தான் படுது. எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. ஆனா அங்கதான் ஃபாஸ்டர் உண்மையான ஆழமான ஏற்பு என்னன்னு விளக்குறாரு. அவர் என்ன சொன்னாரு? உங்கள் நோயாளிகளிடம் வலிய ஒரு மாயேன்னு நான் ஒருபோதும் சொல்லல. அது வன்முறை. மாறாக வலியை முழுமையாக அனுபவிக்கச் சொல்லுங்கன்னு சொன்னாரு. வாவ், வலிய மறுக்க சொல்லல. ஆமா, நம்முடைய பெருந்துன்பம் வலியிலிருந்து வரதில்ல. அந்த வலிய நம்ம மனதளவுல எதிர்க்கிறதுல தான் வருது. எனக்கு ஏன் இந்த கேன்சர் வந்துச்சுன்னு சண்டையிடும்போது தான் வலி துன்பமா மாறுது. ஓ, வலிய ஒரு எதிரியா பார்க்காம அதுவும் இந்த திரையில ஓடுற ஒரு காட்சிதான்னு முரண்பாடில்லாம இருக்கிறது தான் விடுதலை. சரியா சொன்னீங்க. இது அப்படியே நம்ம அன்றாட பழக்க வழக்கங்களுக்கும் போதை பழக்கத்துக்கும் பொருத்தி பார்க்கலாம். போதை பழக்கம்னா நாம அத ஒரு ஒழுக்கக்கேடுன்னு தானே பாக்குறோம். ஆனா இந்த புத்தகத்துல அது வேற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, போதை பழக்கம்ங்கிறது சிகரெட்டோ மதுவோ மட்டும் இல்ல. அது நமக்குள்ள இருக்கிற ஒரு சரியில்லாத உணர்வை, அதாவது அந்த நாட் ஓகே ஃபீலிங்க சரி செய்யறதுக்கான ஒரு தவறான முயற்சி. அதாவது எனக்குள்ள ஒரு பதட்டம் எழும்போதோ இல்ல சோகம் வரும்போதோ அதிலிருந்து தப்பிக்க மொபைல் போனையோ இல்ல சிகரெட்டையோ தேடுறது. கரெக்ட். அந்த உணர்வோட உட்கார்ந்திருக்க நம்ம பயப்படுறோம். சிகரெட் பிடிக்கணும்னு தோணும்போது நான் ஒரு பலவீனமானவன்னு நம்மள நாமே தண்டிச்சுக்க கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? அந்த ஏக்கத்தை எதிர்க்காம கவனிக்கணும். எனக்கு இப்போ சிகரெட் தேவைப்படுது அப்படிங்கிறத எந்த தீர்ப்பும் இல்லாம ஏத்துக்கணும். அந்த சரியில்லாத தன்மையோடு கொஞ்ச நேரம் தங்கியிருக்கணும். ஓஹோ, ஆனா இப்போ ஒரு யதார்த்தமான கேள்வி கேட்கிறேன். எனக்கு தாங்க முடியாத தலைவலி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நான் மாத்திரை போடக்கூடாதா? அப்படியே கஷ்டப்படணுமா? இது பலருக்கும் வர நியாயமான சந்தேகம்தான். இதுக்கு ஃபாஸ்டர் சொல்ற பதில் என்னன்னா, எல்லாமே இங்க ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, வலி நிவாரணிகள் உட்பட. அப்பாடா, அப்போ மாத்திரை போடலாம். தாராளமா போடலாம். ஆனா நீங்க எப்படி அந்த மாத்திரையை போடுறீங்க அப்படிங்கறதுல தான் விஷயமே இருக்கு. எப்படி போடணும்? ஐயோ எனக்கு ஏன் தலைவலி வந்துச்சு, இது உடனே போகணுமேனு எரிச்சலோட மாத்திரை போடுறதுக்கு பதிலா, சரி இப்ப உடம்புல ஒரு தலைவலி இருக்கு, இதை சமாளிக்க நான் மாத்திரை எடுக்கிறேன் அந்த நிமிஷத்தோட உண்மையை ஏத்துக்கிட்டு செயல்படணும். அற்புதம். இவ்ளோ நேரம் நமக்குள்ள இருக்கிற உணர்வுகளை பத்தி பேசணும். இது மத்தவங்களோட நாம பழகுற விதத்துல, குறிப்பா உறவுகள்ல எப்படி பிரதிபலிக்குது?
அங்கதான் பெரிய சிக்கலே இருக்கு. உறவுகள்ல நாம ஏன் இவ்ளோ காயப்படுறோம்னா, நம்மள முழுமையாக்குற பொறுப்ப நாம மத்தவங்க கிட்ட கொடுத்துடுறோம். ஆமா, என் மனைவி இப்படி இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன், என் நண்பர்கள் இருந்தா நான் முழுமை அடைவேன் நினைக்கிறது. கரெக்ட். நாம மத்தவங்கள சுயேட்சையான மனிதர்களா பார்க்கறதே இல்ல. அந்த கருவறையோட பாதுகாப்பா அவங்க கிட்ட எதிர்பார்க்கிறோம். அவங்க அப்படி நடந்துக்காத போதுதான் நமக்கு கோபம் வருது. ஆமா, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அப்படியே ஏத்துக்கும் போதுதான் உண்மையான காதல் மலருது. இத விளக்குறதுக்கு புத்தகத்துல ஒரு சம்பவம் வருது. ஜெஃப் ஃபாஸ்டர் நடத்துற ஒரு தியான முகாம்ல ஒரு நபர் கோவமா வந்து கத்துவார் இல்லையா? ஆமாமா, நீ சொல்றதெல்லாம் பொய்யி, நீ மக்களை ஏமாத்துறேன்னு அந்த நபர் ஃபாஸ்டர் முகத்துக்கு நேரா கத்துவாரு. சாதாரணமா ஒரு குரு என்ன பண்ணுவாரு? அந்த ஆளை வெளியே துரத்திருப்பாரு, இல்லனா இவருக்கு இன்னும் பக்குவம் வரலன்னு பெருமையா பேசியிருப்பாரு. ஆனா ஃபாஸ்டர் அப்படி பண்ணல. அதுதான் அந்த நிகழ்வோட உச்சக்கட்டம். ஃபாஸ்டர் தன்னை தற்காத்துக்க ஒரு வார்த்தை கூட பேசல. அந்த நபரோட கோபமும் ஏமாற்றமும் அந்த நிமிஷத்தோட உண்மை அப்படிங்கறத அவர் முழுமையா ஏத்துக்கிட்டார். உனது கோபம் எனக்கு புரியுதுன்னா அந்த உணர்வு அவர் மதிச்சார் இல்லையா? ஆமா, கடல்ல எழுந்த இன்னொரு சீற்றமான அலையாதான் அதை பார்த்தார். அதுதான் உண்மையான உறவு. அங்கதான் மன்னிப்பு பிறக்குது. மன்னிப்புனா யாரோ செஞ்ச தப்ப நாம பெருந்தன்மையா பொறுத்துக்கிறது தானே? இல்ல, மன்னிப்பு என்பதன் உண்மையான அர்த்தம் எல்லாவற்றையும் கொடுத்தல் அப்படின்னு ஆசிரியர் ஆழமா சொல்றாரு. கடந்த காலம் வேற மாதிரி இருந்திருக்கலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்ப முழுமையா விட்டு கொடுக்கறது தான் மன்னிப்பு. நீ எனக்காக மாற தேவையில்ல, உன்னை நான் நீயாவே ஏத்துக்கிறேன்னு சொல்ற பக்குவம். இது கேட்பதற்கே ரொம்ப ஆறுதலா இருக்கு. கண்டிப்பா, இதுதான் உண்மையான நேர்மையான உறவுக்கு, அதாவது ராடிக்கல் ஹானஸ்டிக்கு வழிவகுக்குது. நாம எந்த உணர்வையும் மனிதரையும் புதுசா கஷ்டப்பட்டு ஏத்துக்க தேவையில்ல. ஏன்னா எல்லாமே ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டுடுச்சு. சரியா சொன்னீங்க. ஒரு அலை வந்துருச்சுன்னா கடல் அதை தடுக்கலன்னு தானே அர்த்தம். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் சண்டையிடுறத நிறுத்திட்டு அமைதியா வேடிக்கை பார்க்கறது தான். ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க. இந்த ஆழமான உரையாடலை தொகுத்து பார்க்கும்போது ஒன்னு புரியுது. நாம தனித்தனி அலைகள் இல்ல, நாம தான் கடல். ஆமா, நேராகிய உங்களுக்கு நான் ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கோபமோ பயமோ இல்ல தப்பிக்க நினைக்கிற உணர்வோ வரும்போது அதிலிருந்து தப்பிக்க மொபைல் போனையோ சிகரெட்டையோ தேடி ஓடாதீங்க. எந்த முடிவும் எடுக்காம ஒரு 5 நிமிஷம் அந்த உணர்வோட அமைதியா உட்கார்ந்துருங்க. அந்த உணர்வு எவ்வளவு ஆழமானதுன்னு மட்டும் கவனிங்க. அதுதான் ஆழ்ந்த ஏற்பு. இறுதியா நேயர்களுக்கு நான் ஒரு ஆழமான கேள்வியை விட்டு செல்ல விரும்புறேன். சொல்லுங்க. வாழ்நாள் முழுசும் என்னில் ஏதோ குறை இருக்கு, நான் என்னை சரி செய்து கொண்டுன்னு உங்களை நீங்களே தண்டிச்சுக்கிற அந்த போராட்டத்தை நீங்க இன்னைக்கே கைவிட்டால், உங்களை சரி செய்வதற்காக நீங்க செலவழிக்கிற அந்த அபிரமிதமான ஆற்றல் உங்களுக்கு மீதமாகும் இல்லையா? ஆமாம், கண்டிப்பா. அந்த மீதமுள்ள ஆற்றலை கொண்டு நீங்க இந்த உலகத்துல எவ்வளவு பிரம்மாண்டமான விஷயங்களை செய்யலாம். சிந்தித்து பாருங்க. வாவ், ரொம்ப அற்புதமான கேள்வி. அந்த ஆற்றல் நிச்சயமா ஒரு பெரும் அன்பா மாறும் நான் நம்புறேன். நேயரே, இந்த கேள்விக்கான பதிலை உங்களிடமே விட்டுவிடுகிறோம். இவ்ளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி.